தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஆண்ட்ராய்டில் அடுத்ததா எந்த மாதிரியெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருதுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் போதே அப்படியே சில்லுக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கூகுளே அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக என்னென்னவோ கொண்டு வர போகிறதா ஷோ போட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது த ஆண்ட்ராய்ட் ஷோ. கூகுள் சொல்கிறது என்னன்னா, நாங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட் ஆக்க போகிறோன்னு. ஆனால் என் கேள்வி என்னன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆக போகுது? என்ன தேடுற? இல்லை, எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக வரப்போகுதுன்னு ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு இருக்கேன். ஓடி போய்டு அப்படி. பட் இந்த வீடியோவில் ஹைப் இல்லாமல் உங்களுக்கு பயன்படுத்தாமல் கொஞ்சம் காமன் சென்ஸோட நம்ம டீகோட் பண்ணி பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்காகவே இப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸை உள்ளே பில்டினாவே வந்து கொண்டு வர போகிறாங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டிஆர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸ்டெபிலைசேஷனையும் வந்து கொண்டு வர போகிறாங்க. நைட் சைட் இன்டெகிரேஷனுமே பை டிஃபால்ட்டாக வரப்போகுது தான். ஸ்மார்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டோட சேர்த்து கிரியேட்டர்ஸ்லாம் இந்த ஒரு சில வீடியோக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஸ்மார்ட் ரியாக்ஷன்ஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்காக நீங்கள் ஒரு ஆப்போ கிரீன் ஸ்கிரீனை தேடி போகவே தேவை கிடையாது. பிடிச்ச வீடியோவை இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிடலாம். ஆண்ட்ராய்டில் என்ன தான் கேமரா சூப்பராக இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமுக்கான ஆப்டிமைசேஷனாக பார்க்கும்போது அப்லோட் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இல்லை, நீங்கள் வந்து 4K வீடியோவையே அப்லோட் பண்ணாலும் ஸ்டோரியில் அது சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி தானே தெரியும். அதை ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறீங்களா? பண்ணட்டும். அண்ட் ஈவெண்ட்டோட ஹைலைட்டாகவே அவங்க சொன்னது ஜெமினை இன்டெலிஜென்ஸ், GI. ஸோ வெறும் சாட் பட்டை மட்டும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் டீமோட சேர்ந்து நாங்கள் நாளைக்கு கருப்பு படம் பார்க்க போகிறோம். வித் டால்பி விஷன் அட்மாஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுன்னு சொன்னால் என் பக்கத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுவே டிக்கெட்டை புக் பண்ணிவிடும். இது எல்லாத்தையும் அதுவே பண்ணிவிடுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ பண்ணாது இல்லை, அப்டேட் வரல. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒன் கிளிக்கில் இதெல்லாம் ஆகிற மாதிரி அவங்க காமிச்சிட்டாங்க ஒரு கான்செப்ட் டிக்கெட் புக் பண்ணுறது. பட் அந்த சீட்டிங் ஓகேவா, இல்லை வேறு இடத்துல மாற்றணுமா, அதுவும் இல்லாமல் ப்ரைஸிங் ஓகேவா, டைமிங் என்ன ஏதுன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே கேட்கல. ஸோ இதெல்லாம் நமக்கு வரும்பொழுது இந்த A to Z டீட்டெயில்ஸ் நம்ம கண்ட்ரோல்லையும் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் கேட்கணும், அதாவது ப்ரொசீட் பண்ணணும். அக்யூரசி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்மார்ட் ஆட்டோ ஃபில் அப்படின்ற ஃபீச்சர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கூகுள் ஃபில்லுங்க. அதாவது நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் US போகிறதுக்காக ஒரு விசா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னுடைய பாஸ்போர்ட்டில் இருக்கும். அப்போ நான் பாஸ்போர்ட்டை வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கேன், கூகுள் டிரைவ்லையோ ஃபோட்டோஸ்லையோ அப்படின்றத அப்போ போய் நான் தேடி இதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வந்துடும். அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும், என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுளே அழகாக அங்கே வந்து ஃபில் பண்ணிடும். ஏண்டா பிரைவசி லெஃப்ட் சாட். இது எல்லாமே கூகுள் ஆப்ஸ் நம்ம வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ் மூலியமாக எடுத்து நமக்கான ப்ராசஸிங்கை நம்ம அப்ரூவல் கொடுத்தா தான் பண்ணுமா. அந்த அளவுக்குலாம் சும்மாலாம் பண்ண மாட்டாங்கன்றது போல அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எனக்கு ஃபில் பண்ணணும்னு சொல்லி இப்போ நான் அப்ரூவல் கொடுத்து என் டேட்டாலாம் எங்கே இருக்குன்னு அது போய் ட்ராக் பண்ணி எடுத்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே வேலை முடிஞ்சு போயிடும். அப்போ ஏற்கனவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த மெட்டா டேட்டாலாம் அதை எடுத்து வச்சிருந்தா மட்டும்தான் இதை எளிமையாக பண்ண முடியும். அண்ட் இது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கும், இது எங்கே இருக்குன்ற க்ளூ. ஸோ கூகுள் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு பிரெயினை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கண்ட்ரோலை நம்ம கிட்ட கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்ததான் ரேம்ப்ளர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா எல்லா டைமும் எல்லாரும் டைப் பண்ண போகிறது கிடையாது. வாய்ஸில் வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாய்ஸில் சொல்கிறத ஃபஸ்ட்டு அது முழுசாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற விஷயத்துலேயே இப்போது நாளைக்கு காலையில் கருப்பு இல்லை வேணாம், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இல்லை அப்போது நைட் ஷோ பிளான் இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது ஃபைனலாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடும். அதிலே திரும்ப நம்ம மாற்றி ஏதாச்சும் அனுப்பணும்னா கூட ஜஸ்ட் நம்ம ஜெமினி கிட்ட சொன்னாலே போதும், அதுவே வந்து அப்ளை பண்ணி நமக்கு அனுப்பிச்சும் கொடுத்துரும். இதில் மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இருக்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு பட்டது. அண்ட் இந்த மொத்த ஈவெண்ட்லேயே அடுத்தது ஆண்ட்ராய்டில் வர போகிற இந்த ஒரு ஃபீச்சருக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டட்னு சொல்லுவேன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் மை விஜெட்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய விஜெட்ஸை பார்த்துருக்கோம் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸுக்கு. இல்லை அதை ஏதாச்சும் மாற்றி சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது இதெல்லாம் ஓகே. பட் இப்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் விஜெட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் நாளைக்கு படத்துக்கு போகிறோம். அட் த சேம் டைம் நாளைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஷெடியூல் என்னென்ன ஷார்ட்ஸ் லைவ் ஆகணும், வீடியோ லைவ் ஆகணும், மீட்டிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இது எல்லாமே சேர்த்து கூடவே இப்போ நான் ஊப் பேண்ட் வந்து கட்டியிருக்கேன். இப்போ எனக்கு என்னோட ஸ்ட்ரெயின் எந்த மாதிரி இருக்குது, அப்போ நான் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இன்றைக்கி நைட் எவ்வளோ சீக்கிரம் தூங்கணும் அப்படின்ற எல்லாமே ஒரே விஜெட்டில் வந்துருச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஆப்ஷன் அந்த மாதிரி வருமா? வராது. பட் இப்போ என்ன சொல்லலாம், நம்ம நேச்சுரல் லாங்குவேஜில் நம்ம சொல்லும் போதே அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எடுத்து அதுவே ஒரு விஜெட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் வச்சிடும். நல்லா இருக்குல்ல? கஸ்டமைஸ்டாக நமக்கு வேணுன்ற மாதிரியான விஜெட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டால் நம்ம ஃபோனுக்குள்ளே அதிகமாக போய் எல்லா டைமும் நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அண்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொபைல் தெஃப்ட் ப்ரொடெக்ஷனை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த விஷயம் நம்மளுடைய மொபைல் தெஃப்ட் ஆகுது, அதை டிடெக்ட் பண்ணிச்சுன்னா தெஃப்ட் டிடெக்ஷன் ஆன உடனே என்ன ஆகும், செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து எனேபிள் பண்ணி வச்சிரும். பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே பாஸ்வேர்டு தெரிஞ்சாலுமே நமக்கு பயோமெட்ரிக் இருந்தால் மட்டும்தான் ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நோட்டிஃபிகேஷன் பேனலையுமே ஓப்பனே பண்ண முடியாது, அதையும் டிசேபிள் பண்ணி வச்சிரும். ஸோ
பயோமெட்ரிக் இஸ் மஸ்டிங். அண்ட் எல்லாத்தோட முக்கியம், இந்த ஸ்பேம் கால்ஸ்க்கு நிறைய சொல்யூஷன் அது இதுன்னு இருந்தாலுமே பை டிஃபால்ட்டாக இப்போ ஆண்ட்ராய்டில் என்ன பண்ண போகிறாங்க, வர்றது ஸ்பேம் கால் தான் சொல்லி பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய ஏஐ டிடெக்ட் பண்ணிடுச்சு. அது வந்து அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுது. அப்போ இந்த உண்மை அழைப்பாருக்கு என்ன வேலை? ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஏற்கனவே பண்ண வேண்டியதை இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய விதமான விஷயங்கள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பெட்டர் மேப்ஸ்லேருந்து, லேன் கைடன்ஸ்லேருந்து அண்ட் யூடியூப் சப்போர்ட்டும் உள்ள கொண்டு வந்திருக்காங்களாம். பட் வண்டி ஓட்டும் போது நான் யூடியூப்பை பார்த்தா வண்டி எப்படி ஓட்டுறது, தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் ஃபோனை காமிச்சா, ஏன்னா இந்த ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் இருக்கும் போது மட்டும் தான் யூடியூப் வந்து வீடியோவோட ப்ளே ஆகும். அப்படி இல்லை டிரைவிங் மோடில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ மட்டும் தான் வரும், அது பேக்ரவுண்டில் போயிடும். கூகுள் புக் அதாவது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் குரோம் புக் மாதிரி இருக்குது. பட் இந்த புக் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை பற்றிலாம் நான் சொல்ல வரல. பட் அதில் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, பல ஆண்டுகளாக இந்த கர்சர்னு ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதற்கு கர்சனையே இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குது. அதற்கு புதுசாக ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேஜிக் பாயிண்டர்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது அந்த கர்சரை எந்த பேஜில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் விகிள் பண்ணுறீங்களோ அப்போ அந்த ஃபுல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கர்சரை எங்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது, அதாவது ஆன் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைம் லைன் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு டைமிங் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை ஆட் பண்ணட்டுமா, அந்த டைமிங் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் வைக்கணுமான்றது போல கேட்கும். இல்லை ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை இங்கே போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கேயும் கொடுத்தோன்னா அதுவுமே ஜெமினியில் வந்து அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்தை ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனில் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் எல்லாம் பண்ண தேவை கிடையாது. விகிள் பண்ணுறதன் மூலியமாகவே அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கேயே பேசி சால்வ் பண்ணி முடிச்சிக்கலாம். இது இல்லாமல் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இமேஜை டவுன்லோட் பண்ணணும், காப்பி போடணும், அதை எடுத்துகிட்டு போய் கூகுள் ஜெமினியில் போடணும், அங்கே போயிட்டு கான்டாக்ட் கொடுக்கணும், ப்ராம்ப்டை பண்ணணும். இது எல்லாமே ஒரே இடத்துல வந்த மாதிரி வந்துருச்சு. பட் இதெல்லாம் இப்போதைக்கு இந்த கூகுள் புக்கில் மட்டும் தான் இருக்குது. ஆனால் சீக்கிரமாகவே மற்ற லேப்டாப்ஸ்க்கெல்லாம் இது ஒரு கூகுள் ஜெமினி ஆப் மூலிமா கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம அப்போ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மேக் புக்குக்கே போட்டியா? சரி அதை விடுங்க, ஏதோ ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜெமினி ஃபீச்சர்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போ சொல்லுவீங்க அந்த ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம்? ஆண்ட்ராய்டு தான் ஜெமினி, ஜெமினி தான் ஆண்ட்ராய்டு. நீங்கள் இன்னும் ஃபோனுக்குள்ளே ஏஐ கொண்டு வரோம் 3 வருஷமாக ஏமாற்றி இன்னைக்கு ரீஃபண்டை தரோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுவும் அமெரிக்காவில் மட்டும் தான் தருவீங்களா? ஏன் இந்தியாவிலாம் தரமாட்டேங்கிறீங்க? ஒய் தெரியலையப்பா. என்ன தெரியலையப்பா? எப்பா எவ்வளோ ஆப்பிள் ஃபேன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஆப்பிள் ஃபேன்ஸ் யாராச்சும் அந்த ஏஐ பார்த்து நம்பி நீங்கள் ஃபோனை வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆப்பிள் ஃபேன்ஸ்னு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக மிஸ்டர் போலாம் கேஸை போட்டு இந்தியாவில் நமக்காக வாதாடி உங்கள் எல்லாருக்கும் இல்லை நம்ம எல்லாருக்குமே அந்த ரீஃபண்டை வாங்கி தருவார். தர்ற வரைக்கும் ஒரு மீசை வைக்க மாட்டார். ஐயோ சும்மாவே இல்லை என்கிட்ட வைக்கிறது. ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை தவிர ஜெமினி ஃபீச்சர்ஸாக தான் உள்ள ஃபுல்லாக இருக்குது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் நான் கேட்டேனாடா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது பார்க்கும்போது ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வயசானவங்களுக்கு அதை யூஸ் பண்ண வேண்டியவங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த சிங்கிள் கில் சுவிட்ச் கண்டிப்பாக தேவை. ப்ரைவசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வாக்கிங் அவுட் ஆஃப் த சாட்ன்ற மாதிரி போயிடும். மூணாவது, இதெல்லாம் ரன்னிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு இன்டென்சிவாக அந்த ஏஐலாம் ஒர்க் ஆகுதுன்னா அப்போ பேட்டரி ட்ரெயின் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதையும் வந்த அப்புறம் தான் பொறுமையாக பார்க்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஃபோன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏஐ வந்து அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கணும், நமக்கு ஓனராக இருக்கக்கூடாது. அதே எப்படி ஃபோன் உங்களுக்கு ஓனர் கூகுள் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இவங்க இவ்வளோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் எதையுமே கொடுக்காம ஓனர் மாதிரி ஒருத்தர் சீன் போட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லு நீ? ஆமாம், இந்தியாவில் வேறு இது வரைக்கும் யாருமே கேஸே போடலையாமே ஆப்பிள் மேலே. ஆண்ட்ராய்டு ஃபீச்சர் தானே முடிஞ்சா. இத்தனை ஃபீச்சரில் உங்களுக்கு உண்மையாகவே ஆண்ட்ராய்டில் இந்த ஃபீச்சர் சீக்கிரமாக வந்து நல்லா இருக்கும்பா, இந்த ஒரு ஃபீச்சருக்காக நான் ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது எந்த ஃபீச்சர்ன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.